இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு சட்னி தான் பார்க்க போறோம். இந்த சட்னி வந்து பாத்தீங்கன்னா பச்சை வெங்காய சட்னி தான். ஆனா இந்த பச்சை வெங்காய சட்னிக்கு நம்ம வந்து எப்பயுமே இந்த பொட்டுக்கல்ல வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு செய்ய மாட்டோம். ஆனா இந்த சட்னிக்கு நீங்க வந்து வேர்க்கடலை போட்டு நீங்க பச்சை வெங்காய சட்னிக்கு செஞ்சு பாருங்க. வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா இதை செஞ்சு பார்ப்பீங்க. வாங்க இதை எப்படி ஈஸியா செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கிட்ட மசாலா 1000 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கேரளா இந்த 4 ஸ்டேட்டுக்கு மட்டும் நமக்கு வந்து 1000 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் முற்றிலுமே இலவசம். அதர் ஸ்டேட் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் கொரியர் சார்ஜ் வாங்குறீங்கன்னா அதில் ஆஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு லிஸ்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இது பச்சை வெங்காய கார சட்னிக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், 2 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம், ஒரே ஒரு காஷ்மீரி மிளகாய் எடுத்துக்கலாம், புளி வந்து 2 புளியங்கொட்டை சைஸ், இதுலேயே கொஞ்சமாக மல்லி இலை கொஞ்சமாக போட்டுக்கலாம், தாளிக்கிறதுக்கு சும்மா கொஞ்சமாக எடுத்துக்குவோம். ஆனால் கருவேப்பிலெல்லாம் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இதில் வந்து நல்லா ஒரு 1.5 கை அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இதில் 8 பல்லு பூண்டு, நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இதுலேயே 2 தக்காளி இந்த சைஸ் எடுத்துக்கோங்க. இதை அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். இதுலேயே என்ன பண்ணுவோம், நல்ல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு, டேபிள் ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு உப்பு எல்லாமே சேர்த்துட்டோம். இப்போ வந்து இதை நான் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், அப்படியே நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து தண்ணி ஊற்றி தாராளமாக தண்ணி சட்னி மாதிரி வச்சுக்கலாம். நல்ல டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். சட்னிக்கு நல்லா தண்ணியாக வச்சுக்கிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. பாருங்க, இந்த சட்னிக்கு நம்ம என்ன பண்ணலாம், நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுவோம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, ஒரு 5-6 கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலை அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் ஊற்றிடுவோம். பாருங்க, சூப்பரான சட்னி வந்து நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக வச்சுக்கணும். சட்னியை வந்து இந்த அளவுக்கு தண்ணியாக வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து வேர்க்கடலை போட்டு நம்ம செய்யும் போது இதுக்கு வந்து நீங்கள் தாளிப்பை தூக்கி நம்ம சட்னியில் தான் ஊற்றணும். ஊற்றி நம்ம செய்யும் போது நல்லா தண்ணியாக வச்சுக்கிட்டிங்கனாலும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் இந்த சட்னி வந்து நல்லா உங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறந்து வரும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சோண்டு ஊற்றிக்கிட்டிங்கனாலுமே தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றியும் சாப்பிட்லாம், நெய் போட்டும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றியும் சாப்பிடுங்க. வேறு லெவலில் இருக்கும். இதை செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.